வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நம்ம மாங்காடு டைம்ஸில் தொடர்ந்து நம்ம பல்வேறு விதமான ஆன்மீக விஷயங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு, அதாவது இந்த வீடியோவில் நாம் சந்தியாவந்தனத்தில் வரும் பாப விசர்ஜனத்தை பற்றியும் மற்றும் ஆவர்த்தனத்தை பற்றியும் ஜல ஆவர்த்தனத்தை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதை பற்றி விளக்குவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு இந்த வீடியோவின் முக்கிய விஷயத்திற்கு நாம் செல்லலாம். நாம் பகவத்கீதை, கிருஷ்ணர் அருளிய மகாபாரதத்தில் வரும் கிருஷ்ணர் அருளிய பகவத்கீதை நமக்கு நன்றாக தெரியும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு போதித்தது. அதில் அந்த பகவத்கீதையில் 4 வகையான கர்மாக்களை பற்றி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அதாவது நமக்கும் சேர்த்துத்தான். அந்த 4 வகையான கர்மாக்கள் என்ன என்பதை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நாம் இந்த வீடியோவில் அந்த ஸ்லைடில் இப்பொழுது நான் காண்பித்துள்ள அந்த 4 வகையான கர்மாக்களின் விளக்கத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பகவத்கீதை நமக்கு 4 விதமான கர்மாக்களை பற்றி தெரிவிக்கிறது. 1 சஞ்சித கர்மா, 2வது பிராரப்த கர்மா, 3வது ஆகமீய கர்மா, 4வது கிரியமான கர்மா. சஞ்சித கர்மா என்றால் பல ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்த பாவ புண்ணிய மூட்டைகள், அதாவது பாவ புண்ணிய கர்மாக்களின் பலன்களை தான் நாம் சஞ்சித கர்மா என்று சொல்கிறோம். பிராரப்த கர்மா என்றால் அந்த சஞ்சித கர்மாவில் இருந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த ஜென்மத்தில் உள்ள வாழ்நாளில் நாம் அனுபவிக்க வேண்டியவை தான் பிராரப்த கர்மா ஆகும். 3வது ஆகமீய கர்மா. இந்த பிராரப்த கர்மாவினால் ஏற்பட்ட விளைவுகளின் தாக்கத்தினாலும் இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் பாவ புண்ணிய சேர்க்கையாலும் விளையும் பலாபலன்களை நாம் தொடர்ந்து அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்க வேண்டும். அதனை தான் நாம் ஆகமீய கர்மா என்று நாம் சொல்கிறோம். கிரியமான கர்மா என்றால் இந்த ஜென்மத்தில் அந்த பிராரப்த கர்மாவின் விளைவாக இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் பாவ புண்ணிய பலன்களுக்கு உடனடியாக நமக்கு அந்த பாவ புண்ணியத்தின் பலன் நமக்கு கிடைக்கிறது. அதை நாம் கிரியமான கர்மா என்று சொல்கிறோம். இப்படி 4 வகையான கர்மாக்களை கிருஷ்ணர் பகவத்கீதை மூலமாக அர்ஜுனனுக்கும் மற்றும் நமக்கும் போதிக்கிறார். சரி, ஏன் இந்த 4 வகையான கர்மாக்களை பற்றி, இந்த அனுஷ்டானங்களை பற்றி விளக்கும் இந்த வீடியோவில் ஏன் தெரிவிக்கிறேன் என்றால், நாம் பொதுவாக நாம் ஜோதிடரை எதற்கு அணுகுவோம் என்றால், நாம் குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அந்த விஷயம் நடக்காமல் இருப்பதற்கு ஜோதிட ரீதியாக ஒரு காரணங்கள் ஜோதிடர்கள் தெரிவிப்பார்கள். அந்த ஜோதிட ரீதியாக காரணங்கள் எதனால் ஏற்படுகிறது? சஞ்சித கர்மாவினால் தான் அந்த நம்முடைய அந்த ஜாதக கட்டம் அதன் மூலமாக நிர்ணயிக்கப்படும். நமது முந்தைய ஜென்மங்களின் பாவ புண்ணிய சேர்க்கையால் தான் அந்த ஜாதக கட்டம் நமக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அதாவது பிராரப்த கர்மாவின் பாவத்தின் வீரியத்தை நாம் குறைத்து கொள்வதற்காக நாம் ஜோதிடரை அணுகி நாம் அந்த பாவத்தின் வீரியத்தை நாம் குறைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த பாவத்தில் இருந்து விளைவும் அந்த கர்ம பலனை நாம் அனுபவித்தே தான் ஆக வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு, நாம் இந்த ஜென்மத்தில் தலையில் அடிபட வேண்டும் என்று இருந்தால் ஜோதிடரை அணுகி நாம் பிராயச்சித்தம் செய்தால் தலையில் பலமாக அடிபடுவது சிறிது சிராய்ப்பாக, தலையில் லேசாக ஒரு சிராய்ப்பாக அது நமக்கு இருக்கும். அந்த ஜோதிடத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கிறது. இது ஜோதிடர்களை அணுகி பலன் பெற்றவர்கள் பல பேர் நமக்கு அதை பற்றி சொல்லியிருப்பார்கள். அப்படி நாம் ஜோதிடர்களை அணுகாமல் இந்த பிராரப்த கர்மாவின் வீரியத்தை குறைப்பதற்கும் ஆகமீய கர்மாவில், அதாவது
பிற்காலத்திற்கு நாம் பாவங்களை சேர்க்காமல் இருப்பதற்கும் இந்த கிரியமான கர்மாவான இந்த ஜென்மத்தில் நாம் செய்யும் செயல்கள் நல்ல புண்ணிய கர்மாக்களாக இருப்பதற்கும் நாம் ஒன்று அவசியம் செய்ய வேண்டும். அதுதான் சந்தியாவந்தனம். அந்த சந்தியாவந்தனத்தில் வரும் இந்த பாப விசர்ஜனத்தை பற்றியும் அந்த ஆவர்த்தனத்தை செய்வதாலும் இந்த பிராரத்த கர்மாவின் பாப புண்ணியத்தின் வீரியத்தை குறைப்பதற்கும் கிரியமான கர்மாவின் மூலமாக இந்த ஜென்மத்தில் புண்ணிய பலன்களை சேர்ப்பதற்கும் நமக்கு ஆகமிய கர்மாவில் பாப கணக்குகள் சேராமல் இருப்பதற்கும் இந்த சந்தியாவந்தன அனுஷ்டானங்களை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது அந்த பாப விசர்ஜனத்தை பற்றியும் ஜல ஆவர்த்தனத்தை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து அந்த பாப விசர்ஜனத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதனை செய்முறை விளக்கமாக இப்பொழுது உங்களுக்கு நான் காட்டப் போகிறேன். ஓம் திருப்தாதிவேத மகாமந்திரஸ்ய திருபுதபுத்திரः கோகிலராஜ ரிஷிः அனுஷ்டிச்சந்தः திருப்தா தேவதா பிராசனே விநியோகः. பிறகு ஒரு உத்ரணி தீர்த்தம் எடுத்து அதை கையில் விட்டு கொண்டு அந்த மந்திரம் சொல்லி நீரை முகர்ந்து பார்த்து அந்த தண்ணீரை கீழே விட வேண்டும். இது போன்று 3 முறை செய்ய வேண்டும். அதை எப்படி செய்கிறேன் என்பதை பாருங்கள். ஓம் திருப்தாதிவேத முமுசானஹ ஸ்ரீன்னஸ்தானோ மலாதேவ பூதம் பவித்ரேன ஆஜ்யம் ஆபஹ சுத்ததந்து மனசஹ ஹரிஹி. ஓம் திருப்தாதிவேத முமுசானஹ ஸ்ரீன்னஸ்தானோ மலாதேவ பூதம் பவித்ரேன ஆஜ்யம் ஆபஹ சுத்ததந்து மனசஹ ஹரிஹி. ஓம் திருப்தாதிவேத முமுசானஹ ஸ்ரீன்னஸ்தானோ மலாதேவ பூதம் பவித்ரேன ஆஜ்யம் ஆபஹ சுத்ததந்து மனசஹ ஹரிஹி. இதற்கான விளக்கம் என்ன? தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நாம் அந்த பாப விசர்ஜன மந்திரத்தின் அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கட்டுண்டவன் அந்த கட்டப்பட்டுள்ள அந்த கட்டுமரத்தில் இருந்து விடுபடுவது போல, வேர்வை உள்ளவன் ஸ்தானத்தினால் சுத்தமாவது போல, இந்த சம்சார சாகரத்தில் பாவங்களினால் சூழ்ந்துள்ள எண்ணெய் நெய் அசுத்தத்திலிருந்து எப்படி சுத்தமாகிறதோ அதுபோல இந்த ஜலதேவதையே என்னை இந்த பாவங்களில் இருந்து என்னை விலக்குவாயாக என்பதே இதன் அர்த்தம் ஆகும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நாம் இந்த ஜல ஆவர்த்தன மந்திரம் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஓம் சுமித்யானதஸ்ய மகாமந்திரஸ்ய வர்ண ரிஷிகி திருஷ்டிச்சந்தः சோமோ தேவதா ஆவர்தனே விநியோகः. ஓம் ஓம் சுமித்யான் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்து கையில் விட்டு கொள்ள வேண்டும். ஓம் சுமித்யா விட்டுக்கொண்டு கைகளை சுற்ற வேண்டும். ஓம் சுமித்யானஹ ஆப ஓஷதயக சந்து துர்மித்ரியா தஸ்மை சந்து யோஸ்மான் விஷ்டேயன்ச வயம் விஷ்ம என்று சொல்லி அந்த தீர்த்தத்தை நாம் கீழே விட வேண்டும். பிறகு புரோக்ஷணம் செய்ய வேண்டும். இதமாபக புரோஹித யத்கிஞ்ச துரித மயித்வாகம் அபித்ரோகோ யத்வாசபே உதான்ருதம். இதனுடைய அர்த்தம் என்ன என்பது பற்றி தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். தொடர்ந்து நாம் அந்த ஜல ஆவர்த்தன மந்திரத்தின் விளக்கத்தை பார்க்க போகிறோம். முதல் மந்திரம் என்ன சொன்னேன் என்றால், கையில் தீர்த்தம் விட்டு அந்த கைகளை சுற்றி அந்த தீர்த்தத்தை நான் கீழே விட்டேன்.
பிறகு புரோக்ஷணம் செய்வதற்கு ஒரு மந்திரம். இது இரண்டு தான் அந்த ஜல ஆவர்த்தனத்தில் வருகிறது. முதல் மந்திரம் அதாவது சுமித்யானஹ ஆப ஓஷதயக சந்து துர்மித்ரியா தஸ்மை சந்து யோஸ்மான் வெஷ்டேயன்ச வயம் வெஷ்ம என்ற மந்திரத்தின் பொருள் என்றால், இந்த கையில் விட்டுள்ள இந்த ஜலமானது எனக்கு உற்ற நண்பனாகவும் அருமருந்தாகவும் எப்பொழுதும் என்னை காப்பாற்றட்டும் மற்றும் என்னை துஷ்ட சகவாசங்களில் இருந்தும் துஷ்ட மித்திரர்களில் இருந்தும் இந்த ஜலமானது அவர்களிடம் இருந்து என்னை விலக்கி வைக்கட்டும், அவர்கள் என்னிடம் இருந்து விலகி இருக்கட்டும் என்பதே இந்த முதல் மந்திரத்தின் பொருள் ஆகும். பிறகு நாம் புரோக்ஷணம் செய்தேன் இல்லையா, இதமாபக புரோஹித யத்கிஞ்ச துரித மயித்வாகம் அபித்ரோகோ யத்வாசபே உதான்றுதம். அதாவது பிறரை நிந்தனை செய்வதால் ஏற்பட்ட பாவத்தினாலும் பிறருக்கு துரோகம் செய்வதால் அதாவது துரோக எண்ணம் கொண்டதால் செய்த பாவத்தில் இருந்தும் இந்த ஜலதேவதையே என்னை காப்பாற்றுவாயாக. அந்த பாவங்களை நான் தொடர்ந்து செய்யாமல் என் மனது அதில் செலுத்தாமல் என்னுடைய எண்ணம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஜலதேவதையே அவற்றை எனக்கு அனுகிரகிப்பாயாக என்பதே இதன் பொருள் ஆகும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நான் இந்த வீடியோவின் மூலமாக நான் சொல்ல வரும் விஷயம் என்னவென்றால், நாம் சந்தியாவந்தனத்தை முழுவதுமாக அனுசரித்தால் நாம் ஜோதிடரை அணுக தேவையே இல்லை. ஜோதிடரை அணுகி நாம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டியதே இல்லை. இதை முறையாக தொடர்ந்து 3 வேளையும் செய்து வந்தால் அந்த பிராயச்சித்தம் தானாக நடக்கும், நம்முடைய ஊழ்வினைகள் கழியும் மற்றும் நாம் பாவக்கணக்குகளை சேர்க்காமல் புண்ணிய கணக்குகளை மட்டுமே சேர்ப்போம். அதனால் இந்த சந்தியாவந்தன அனுஷ்டானத்தை விடாமல் தொடர்ந்து அனைவரும் செய்ய வேண்டும் என்பதே இந்த மாங்காடு டைம்ஸ் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து இந்த சேனலுக்கு எனக்கு ஆதரவு தாருங்கள். நமஸ்காரம். வீடியோவின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நான் 4 விதமான கர்மாக்களை பகவத்கீதையில் சொல்லியுள்ள 4 வகையான கர்மாக்களை பற்றி நான் சொல்லியுள்ளேன். அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. இது இரண்டும் நாம் பூர்வ ஜென்மங்களில் செய்த ஊழ்வினை காரணமாக அது நமக்கு நடந்தது. இந்த பிராரப்த கர்மா என்பது இந்த ஜென்மத்தில் நமக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டையும் நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் நமது கையில் ஆகமிய கர்மாவும் கிரியமான கர்மாவும் இருக்கிறது. இந்த இரண்டும் இந்த ஜென்மாவில் நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதாவது இந்த சந்தியாவந்தன கர்மாவை அனுஷ்டிப்பதன் காரணமாக நாம் பிராரப்த கர்மாவின் கெடுபலனின் வீரியத்தை குறைப்பதற்கும் மற்றும் இந்த கிரியமான கர்மாவில் நல்ல செயல்களை செய்வதற்கும் மற்றும் ஆகமிய கர்மாவில் புண்ணிய கணக்குகள் மட்டுமே சேர்வதற்கும் நாம் தொடர்ந்து இந்த சந்தியாவந்தன அனுஷ்டானங்களை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த மாங்காடு டைம்ஸ் சேனல் வாயிலாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.